தமிழக பெண்களின் வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 தற்போது சேர்ந்துள்ளது. புதிய அரசு பதவியேற்றதிலிருந்து இந்த திட்டங்களின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கவலையில் இருந்த குடும்பங்களின் தலைவிகள் தற்போது நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். ஆனாலும் தேர்தல் களத்தில் தவேகா கொடுத்த மெகா வாக்குறுதியான அந்த ரூபாய் 2500 எப்போது கைகளில் கிடைக்கும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த பெண்களையும் ஆவலோடு காத்து கிடக்க வைத்துள்ளது. சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பெண்களின் வங்கிக் கணக்குகளில் நேற்று திடீரென ஒரு முக்கிய தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு அமைந்துள்ள சூழலில் கடந்த சில நாட்களாகவே பெண்கள் மத்தியில் ஒருவித பதற்றமும் குழப்பமும் நீடித்து வந்துள்ளது. முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மாதாந்திர நிதி உதவி திட்டம் தொடருமா அல்லது தற்காலிகமாக நிறுத்தப்படுமா என்ற சந்தேகம் அதிகரித்தபடியே வந்துள்ளது. தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் நேரடியாக செலுத்தப்படுவது வழக்கம். இந்த திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் சுமார் 1.31 கோடி பெண்கள் தொடர்ச்சியாக பயனடைந்து வருகிறார்கள். முன்னதாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த மகளிர் உரிமை தொகையானது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அரசியல் களம் மாறியதைத் தொடர்ந்து இந்த திட்டத்தின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அதிரடி வாக்குறுதியை அளித்தார். இந்த தேர்தலில் தவேகா மிகப்பெரிய வெற்றியை பெற்று கடந்த மே 10ஆம் தேதி தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்று புதிய ஆட்சியை அமைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் விவாதத்தில் திமுக அரசின் இந்த திட்டங்கள் தொடருமா என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசியிருந்த முதல்வர் விஜய் முந்தைய திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் தொய்வின்றி தொடரும் என்று மிக தெளிவாக அறிவித்தார். திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டுமின்றி கல்லூரி மாணவர்களுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய இதர திட்டங்களும் தவேகா ஆட்சியில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு அவற்றின் பயனாளிகளுக்கும் தலா ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் நேற்று சரியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. தவேகா சார்பில் அறிவிக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் இந்த திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மறுசீரமைக்க அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் கடந்த மாதமே முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிட்டார். முதல்வரின் இந்த அறிவிப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் உரிமை தொகை முழுமையாக நிறுத்தப்படுமோ என்ற அச்சத்தை ஒருபுறம் பெண்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அந்த அதிர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த மாதத்தைப் போலவே இந்த ஜூன் மாதத்திற்கான உரிமை தொகையான ரூபாய் 1000 பெண்களின் வங்கிக் கணக்கில் நேற்று சரியாக வரவு வைக்கப்பட்டது. இந்த தொகை வரவு வைக்கப்பட்டதை தொடர்ந்து 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டுள்ள 2500 எப்போது நிறைவேற்றப்படும் என்ற பலத்த எதிர்பார்ப்பு தற்போது நிலவுகிறது. வரும் ஜூன் 22ஆம் தேதி தொடங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகி அடுத்த மாதம் அதாவது ஜூலை முதல் ரூபாய் 2500 கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை இத்திட்டத்தில் பயனடைந்து வரும் சுமார் 1.31 கோடி பெண்களுக்கு இந்த ரூபாய் 1000 நேரடியாக 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுமா அல்லது தவேகா அரசின் புதிய விதிமுறைகளின்படி புதிதாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதன் மூலமாக புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்களா என்ற விவாதமும் குழப்பமும் தற்போதைய சூழலில் பெண்கள் மத்தியில் தீவிரமாக நிலவி வருகிறது. புதிய அரசின் ஜூன் 22 அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள்.